இப்ப ரூத்து உள்ள வராங்க, இதான் ரொம்ப முக்கியம். இப்ப ரூத்து உள்ள வராங்க பாருங்களேன். ரூத்து உள்ள வந்த உடனே புதிய ஏற்பாட்டு சபை உள்ளுக்குள்ளே வருகிறது. நான் கொஞ்சம் வேகமாகவே சொல்லி முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபை உள்ளே வருது. இப்போ போவாசு கிட்ட கொண்டு போய் ரூத்துவை சேர்க்குறாங்க. ரூத்து உள்ள வந்துட்டாங்க. போவாஸ் ரூத்தை பற்றி கொடுக்கறதான சாட்சி என்ன? இது அப்படியே புதிய ஏற்பாட்டு சபைக்கு பொருந்தும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரூத்து பண்ணுற வேலை, ரூத்துக்கு அவர் என்ன செய்வார்னா, அப்பமும் துணிக்கையில துவச்சு அப்பமும் தண்ணியும் கொடுக்க சொல்லுவார். உன் தாகத்தை இங்கே தீர்த்துக்கோம்பார். கரெக்டாக அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு சபைக்கு கத்தர் கொடுத்தது, தாகமாக இருக்கிற இடத்துல வரக்கடவன் அப்பத்தை எடுத்து அவரு பிட்டு நமக்கு கொடுத்தாரு. இப்போ இவர் சொல்றாரு, போவாஸ் சொல்றாரு ரூத்தை பார்த்து, அந்த வசனம் வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கு. இப்ப ரூத்தை பாக்குறாரு. ரூத் வந்து யார் காலில் வந்து விழுந்திருக்கிறாங்க? போவாஸ் காலில் விழுந்திருக்கிறாங்க. போவாஸ் யாரு? வயசான ஆளு. போவாஸ் பணக்காரர் தான், ஆனா என்ன ஆளு? வயசான ஆளு. இப்ப அவர் சொல்றாரு, இதே ஊருக்குள்ள வாலிபனும் ஐஸ்வர்யவானும் தரித்திரமான எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் விட்டுட்டு இப்ப நீ எங்க வந்திருக்கிற? ஒரு வயசான கிழவனுக்கு பின்னாடி வந்திருக்கிற. போவாஸுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? போவாஸ் வந்து நகோமிய கல்யாணம் பண்ற அளவுக்கு வயசு உள்ளவரான். புரியுதா? போவாஸ் யாருக்கு? நகோமிய கல்யாணம் பண்ற அளவுக்கு வயசு உள்ளவர். நகோமி நினைச்சிருந்தா போவாஸ நகோமிய கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏன்னா ராகாப்புக்கு அடுத்து யார் தான் வருது? போவாஸ் தான் வர்றாரு. அப்பனா போவாஸ் வயசானவர். போவாஸ் எப்படிப்பட்டவர்? வயசானவர். நல்லா கவனிங்க. இப்ப இந்த போவாஸ் புதிய ஏற்பாட்டு சபை யாரை செலக்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தன் கண்களுக்கு விருப்பமானவனை அல்ல, வாலிபர்களை அல்ல, தன்னை சந்தோஷப்படுத்துறவனை அல்ல, இந்த போவாஸுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தும் தேவ சித்தம் என்னவோ நகோமியின் பேச்சை கேட்டு தனக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டதோ அந்த மணவாளனை தெரிந்து கொள்கிறது. அதுதான் முக்கியம். இன்னைக்கு நாம யாரை தெரிஞ்சுக்கொள்றோம்? நம்ம பார்க்கறதுக்கு யாரை செலக்ட் பண்றோம்? எந்த மணவாளனை செலக்ட் பண்றோம்? ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலை பார்த்து, நீ அசிரியரோடும் எகிப்தியரோடும் நீ உன்னை தெரிஞ்சு கொண்ட, அவங்களுக்கு மணவாளன் அங்க தெரிஞ்சுக்கிட்ட, அவங்களோட விபச்சாரம் பண்ண. ஆனா இந்த மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவர். இவர் பரலோகத்தில் முற்றிலும் அழகுள்ளவர். ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா? ரொம்ப அழகான இதுல ஒரு விஷயம் இருக்கு. இயேசு இந்த போவாஸுக்கு ஈக்குவலா அங்க வரார். எப்படின்னா, குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அவன் படுத்து கொண்ட போது, இந்த புசித்து குடித்து குளித்துனா என்ன தெரியுமா? ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். எந்த ஆனந்த தைலம்? உபத்திரவத்தினால இயேசு என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணினார். ரெண்டாவது, குடித்து இயேசு சொல்றாரு, நான் பண்ண வேண்டிய ஒரு பானம் இருக்கிறது, அதான் உபத்திரவம். எல்லாம் முடிச்சு இயேசுவை துணியில சுத்தி என்ன பண்ணிட்டாங்க? படுக்க வச்சுட்டாங்க. போவாஸ் படுத்து கொண்ட போது. புதிய ஏற்பாட்டு சபை எப்ப இயேசு கிட்ட வந்து ஜாயின் பண்ணிச்சு தெரியுமா? இயேசு உயிரோடு கூட இருக்கும் போதில்ல, இயேசு படுத்து கொண்ட போது. புதிய ஏற்பாட்டு சபை உருவானது இயேசுடைய மரணத்துல. அதுக்கு அடையாளமா போவாஸ் என்ன பண்றாரு? படுத்து கொண்டார். என்ன ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. இப்ப இயேசுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை, இயேசு படுத்து கொண்டார். மரணம். இயேசுவை நாம் எங்கே தெரிந்து கொண்டோம்? இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதத்தில் தெரிந்து கொண்டார்கள், நாம் அவரை மரணத்தில் தெரிந்து கொண்டோம். இஸ்ரவேலர்கள் அவரை அற்புத அடையாளங்கள் செய்து விடுதலையாக்கும் போது தெரிந்து கொண்டார்கள். நீங்களும் நானும் அவரை உபத்திரவத்தின் புகையில சந்திச்சோம், கல்வாரியில சந்திச்சோம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் போதே நித்திய ஜீவன் வாக்கு பண்ணும் போதே மரணத்தை தான் வாக்கு பண்ணாரு. இஸ்ரவேலர்களுக்கு என்ன சொன்னாரு? உங்களை உயிரோடு கூட்டிட்டு போவாங்க கானானுக்குன்னாரு. நம்மள என்ன சொன்னாரு? சிலுவை சுமந்து கொண்டு வான்னாரு. அவங்க சந்திச்ச விதமோ நாம சந்திச்ச விதமோ என்டையர்லி டிஃபரண்ட். இப்ப ரூத்து போவாஸை சந்திக்கிறது என்னது? போவாஸ் குசித்து குடித்து, இயேசு நான் பண்ண வேண்டிய ஒரு பானம் இருக்கிறது, திருவிருந்து முடிக்கிறாரு. முடிச்சு போய் படுத்துட்டாரு போவாஸ். இயேசு கிறிஸ்து கல்லறையில் போய் படுத்தாச்சு கல்வாரியில்.
அப்பொழுது ரூத்து உள்ளே வருகிறார். அப்பதான் புதிய ஏற்பாட்டு சபை பிறக்கிறது. கரெக்டாக கொண்டு வந்து எல்லாமே ஜாயின் ஆகும். ஜாயின் ஆன பிறகு இப்போ சொல்றாரு, போவாஸ் சொல்றாரு, எப்பா எல்லாரும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சொல்றவங்களை தேடித்தான் போவாங்க. ஆனா நீ யாரை தேடி வந்திருக்க தெரியுமா? விரும்பத்தக்க ரூபம் இல்லாத ஒரு ஆளை தேடி வந்திருக்கிற. நீ யாரை தேடி வந்திருக்கிற தெரியுமா? என்ன இந்த ஆளால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி உலகமே தரித்திரம்னு சொன்ன இயேசுவை தேடி வந்திருக்கிற. அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் வேற, அது தெரியும். ஆனா நீ வந்திருக்கிறது யாரை தேடி வந்திருக்கிற? ஐஸ்வர்யம் தரித்திரம் நிறைந்த வாலிபர்களை அல்ல, ஒரு வயசானவனை தேடி வந்திருக்க. நீ உன் உடலுக்காகவோ இந்த மாம்சத்துக்காகவோ வரவில்லை. நீ எதுக்காக வந்திருக்க? நகோமி சொன்னான்னு வந்திருக்கிற. நீ தேவ திட்டத்தின்படி இங்கே வந்திருக்கிற. ஆண்டவர் கொண்டு வந்து அழகா ரூத்தை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்தாரு? அந்த இடத்துல சேர்க்கிறார். நான் கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் முந்தின கிரியை பார்க்கிலும் நீ ஒப்பு கொடுத்து வந்திய அதை பார்க்கலாம். எது மேலானது தெரியுமா? பிந்தின கிரியை. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரோ அதே வார்த்தையை ரூத்துக்கு போவாஸ் சொல்லுவாப்ல. நீ முந்தி செய்த கிரியை பார்க்கிலும் பிந்தி செய்த கிரியை மேலானது. நீ ரட்சிக்கப்பட்ட போது வந்தியே அந்த கிரியையை பார்க்கிலும் நீ என் மரணத்தின் மூலமாக செய்ய போற கிரியை மேலானது. இப்ப என்ன கிரியை நடக்க போது? நீ இஸ்ரவேலுக்குள்ள ஒப்பு கொடுத்து வந்த உண்மைதான், மோவாபை மறந்துட்ட உண்மைதான், நீ எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்காக இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தீங்க, எல்லாம் உண்மைதான். இது முதலாவது கிரியை. இன்னொரு கிரியை ஒன்று இருக்கு. நீ என்ன கிரியை செய்ய போற தெரியுமா? மோவாபை தியாகம் பண்ணது ஒன்று, சாக்ரிஃபைஸ். நீ உன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு கிழவனை கல்யாணம் பண்றவர், அது அதை விட சாக்ரிஃபைஸ். இது எல்லாத்த விட திருச்சபை ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணோம். இந்த ரூத் அதை பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க தெரியுமா? வாசிங்க, முடிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயசெய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 14வது வசனத்துல இருந்து ரூத்துங்கிற பேரு பைபிள் அதுக்கப்புறம் வரவே வராது. ரூத்துங்கிற பேர் அத்தோட பினிஷ், பைபிள்ல இருக்கவே இருக்காது. ரூத்து எதுக்கு வந்தா உள்ள தெரியுமா? புதிய ஏற்பாட்டு சபை எதுக்கு வந்து தெரியுமா? யூதா கோத்திரத்தினுடைய ஜீனியாலஜி அற்று போயிருச்சு. இந்த கோத்திரத்தை புதுப்பிச்சு யூதா கோத்திரத்தை மடங்கி விழுந்த யூதா கோத்திரத்தை திருப்பி எழுப்பணும். எழுப்பி திருப்பி இஸ்ரவேல் கையில ஒப்படைச்சிட்டு இந்த ரூத் வெளியே போயிடுவா. ரூத் இருக்க மாட்டா அதுக்கப்புறம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 16வது வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து மடியில வைத்து, இப்ப யார் தாயாயாச்சு? ரூத் எங்க? இதுக்கப்புறம் ரூத் எங்க? இது யார் அடையாளம் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 70ல் இஸ்ரவேல் துரத்தப்பட்ட பிறகு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அதுக்கு பிறகு தேவனோடு கூட இருக்க தொடர்பு அற்று போச்சு. அந்த தொடர்பை புதிய ஏற்பாட்டு சபை உள்ள வந்து தொடர்ந்து வச்சுச்சு. இது திருப்பி எப்போ வரும் தெரியுமா? மீண்டும் 7 ஆண்டு காலம் இஸ்ரவேலுக்கு கோத்திரம் தொடங்கும் போது புதிய ஏற்பாட்டு சபை பூமியை விட்டு காணாம போயிடும். புதிய ஏற்பாட்டு சபையே பூமியில் இருக்காது. அதுக்கப்புறம் ரூத்தே இருக்காது. கீழே அதுக்கப்புறம் வாசி பாருங்க. பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமாமை பெற்றான், ராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நாகசோனை பெற்றான், நாகசோன் சல்மானை பெற்றான், சல்மான் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ரூத்தே கிடையாது, காணாம போச்சு ரூத். இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. அது உள்ளே வரும், மேலே ஏறி மேலே போயிடும். எங்கிருந்து வந்துச்சு? புறஜாதியார் சபை உள்ள வந்துச்சு. மோவாப்ல இருந்து இஸ்ரவேல் மடங்கி படந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை எழுப்புச்சு. எழுப்பி நகோமி மடியில கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் இது ஓம்பில்ல, நான் மருமக தான், ரூத்தே கிடையாது, நான் காணாம போறேன்னு காணாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் ரூத்து பேர் எங்கேயுமே இருக்காது, பைபிள்ல ஒரு இடத்துல இருக்காது. அவரோட அர்த்தம் என்னன்னா, அதற்கு பிறகு இஸ்ரவேல் கோத்திரத்தில் புதிய ஏற்பாட்டு சபை என்பது இருக்கவே இருக்காது, முழுவதுமா காணாம போயிடும். ஆனா இதுக்கப்புறம் கடைசியா ஒரே ஒரு இடத்துல ரூத்து பேர் இருக்கும்.
எங்க இருக்கும் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த இயேசுவோடைய ஜீனியாலஜியில் யார் பேர் வரும்னு கேட்டிங்கன்னா ரூத்து பேர் வரும். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பூமிக்குரிய இஸ்ரவேல் கோத்திரத்தில் புறஜாதி சபை நடுவில் வந்தது, காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சபையே இருக்காது. ஆனால் பரலோகத்தில் காணப்படுகிற ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேரும் என் பேரும் புதிய ஏற்பாட்டு சபையின் பேரும் மேலே இருக்கு. இயேசுவோடைய ஜீனியாலஜி தான் நீங்கள் நான் காணப்படுவோம். நான் திருப்பி அதான் சொல்றேன். பூமிக்குரிய ஜீனியாலஜியில் நீங்கள் நான் கிடையாது. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நான் கிடையாது. நீங்கள் நான் எதுக்கு உள்ள கொண்டு வரப்பட்டோம்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்புவதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பித்து கட்டுவதற்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையை உருவாக்கி இருக்கிறார். எப்படி ரூத் காணாம போனாங்களோ அதே மாதிரி நீ நானும் ஒரு நாள் இந்த உலக சரித்திரத்திலிருந்து காணாமல் போகும். இந்த உலக நடைமுறையிலிருந்து புதிய ஏற்பாட்டு சபை என்கிற ஆவிக்குரிய சபை இருக்காது. இது மெல்கிசேதேக்கின் முறைமை. எங்கிருந்து வந்தான்னு தெரியாது. எலியா எங்க ஏறி போனான்னு தெரியாது, காணாமல் போனான். அதே மாதிரி தான் நீங்க நானும். ரூத் எங்கிருந்து வந்தாங்க? புறஜாதி சபைக்குள்ள வந்தாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு கோத்திரத்தை உண்டாக்கி விட்டு அதை நகோமியின் மடியில கொடுத்து விட்டு அந்த கோத்திரத்தின் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி விட்டு விழுந்து போன மடங்கி படுத்த யூதாவின் கோத்திரத்தை எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் ரூத் எங்க போனாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் ரூத் பைபிள்ல இல்ல. உன்னை என்னையும் கர்த்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. நீ நான் ஒரு பர்பஸோட தான் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள கொண்டாடப்பட்டிருக்கிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? விழுந்து போன இஸ்ரவேலுடைய கோத்திரத்தை கட்டி எழுப்பி அதை உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பதாக வரைக்கும் இந்த உலக கோத்திரத்தை அதை நடைமுறைப்படுத்தி தேவனுடைய சந்ததியாக இருந்து ஒரு சந்ததியை இஸ்ரவேல் மடியில விட்டு நீ நான் பறந்து மேலே போக போகிறோம். ஒருவேளை உலகத்தில் உங்க பேர் இல்லாமல் போகலாம், அற்று போகலாம். உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் போகலாம், காணாமல் போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் வரும். பரலோகத்தில் உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் இயேசுவின் வம்ச வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர்கிட்ட? என்ன நீ அறிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. என்னை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. என்ன உங்களுடைய சபைக்குள்ள இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. நான் ஆக்சிடென்டா உள்ள வரலப்பா. எத்தனையோ பேரு இதுக்குள்ள வர முயற்சித்தோம், எத்தனையோ ஓர்வாள்கள் இருந்தோம். ஏன் இஸ்ரவேலுக்குள்ள எத்தனையோ நகோமி இருந்தோம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை புறஜாதியில இருந்த எனக்கு கொடுத்தீங்களேப்பா. என்ன கொண்டு வந்தீங்களேப்பா. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? என்ன கொண்டு வந்தீங்களா ஆண்டவர்? சொல்லுங்க. என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே? ஒரு முகாந்திரம் இல்லாம கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. என்னை கொண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறீர்கள். இதை அதை செய்ய போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை என் பெயர் இதனால் பெருமைப்படாமல் போகலாம். நான் செய்கிற ஊழியம், நான் செய்கிற காரியங்கள், நான் செய்கிறதான உமக்கென்று செய்கிற ஆவிக்குரிய காரியங்கள் உலகத்துக்கு தெரியாமல் போகலாம். மனுஷர்கள் பாராட்டாமல் போகலாம். ஒருவேளை மனுஷர்கள் நினைவு கூறாமல் போகலாம். ரூத்துவை போல நான் காணாமல் போகலாம். ஆனாலும் தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயரை எழுதி வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.